ஷேர் பண்ண வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரெப்போ ரேட் வந்து ஒரு 0.25% கட் பண்ணாங்க. டே கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாலிடா க்ளோஸ் ஆயிருக்கு. 0.59% 152 பாயிண்ட் வந்து மேல க்ளோஸ் ஆயிருக்கு. ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ்ல 8 வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுவா இருக்கும் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். 1 ஹவர் கேண்டில் ஸ்டிக் நான் இப்ப மாத்திக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 26,317 லெவல்ல இருக்கு. ஒரு 120 பாயிண்ட் வந்து அவேல இருக்கு. இது வந்து இந்த வீக் எக்ஸ்பைரியில பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. புட் கால் ரேஷியோ அதை தான் வந்து மீன் பண்ணுது. அதை நான் உங்களுக்கு அடுத்தது சொல்றேன். சப்போர்ட் வந்து பாத்தீங்கன்னா 25,850 லெவல்ல இருக்கும். ஸோ இந்த சப்போர்ட் எவ்வளவு பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து புல்லிஷ் டோன்ல தான் ட்ரேட் ஆகும். ஒரு சின்ன வாலடைல் மார்க்கெட்ல கண்டிப்பா இருக்க தான் செய்யும். எஃப்ஐ வந்து செல்லிங் கம்மியா இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன். ஸோ மண்டே டியூஸ்டே எப்படி ட்ரேட் ஆகலாம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து இந்த மொமெண்டம் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ இது பிரேக் பண்ணிட்டு திருப்பி இந்த ஆல் டைம் ஹைல சப்போர்ட் எடுத்துட்டு இந்த எக்ஸ்பைரியில நம்ம வந்து ஒரு 26,400 இல்ல 500 ரேஞ்ச் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ செகண்ட் ஆப்ஷன் எப்படி ட்ரேட் ஆகலாம்னா, இந்த ஜோன்லயே வந்து மார்க்கெட் வந்து சின்ன கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு கன்சால்டேஷன்லயே கூட வந்து முடியலாம். பட் பேரிஷ் ப்ரெஷர் வந்து மார்க்கெட்ல இப்போதைக்கு இல்ல. நிறைய மேக்ரோ வந்து பாசிட்டிவா தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து இப்போ 1.2ன்னு இருக்கு. இது ரொம்ப புல்லிஷான ஒரு சிக்னல். ஸோ மார்க்கெட் மேலே போறதுக்கான சான்சஸ் தான் இது வந்து இண்டிகேட் பண்ணுது. மேக்ஸிமம் புட் ஆப்ஷன் எங்க ரைட் பண்ணிருக்காங்கன்னா 26,000. ஸோ இதுதான் வந்து மார்க்கெட்டு கண்டிப்பா சப்போர்ட்டா இருக்கும். மேக்ஸிமம் கால் ரைட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 26,500ன்னு இருக்கு. இன்னும் வந்து ஒரு 300 பாயிண்ட் கிட்ட மேல போறதுக்கான இண்டிகேஷன் இது காட்டுது. பட் 26,400லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 கோடி கான்ட்ராக்ட் கிட்ட இருக்கு. ஸோ இதை விட ஒரு 15% வந்து கம்மியா இருந்தாலும் இதுவும் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். எங்க கால் வைண்டிங் நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா 26,000ல வந்து கால் ஆப்ஷன் நிறைய வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. நிறைய க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி 26,100 கால் ஆப்ஷனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 47 லட்சம் கான்ட்ராக்ட் வந்து ஸ்கொயர் ஆஃப் நடந்திருக்கு. ஸோ இது என்ன கிளியரா இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் டோன்ல மாறி இருக்குன்றதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ் தான். எஃப்ஐ உடைய செல்லிங்க வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கு. 438 கோடி தான் செல் பண்ணிருக்காங்க. இவங்க வந்து ஒரு 1000 2000 கோடி செல் பண்ணாலே மார்க்கெட் மேல போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. ஏன்னா நம்மளுடைய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனுடைய பையிங் ரொம்ப அதிகம். 4000 கோடி பை பண்ணிருக்காங்க. இவங்க இவங்களை விட இப்போ வந்து 2 டைம்ஸ் கிட்ட பண்றாங்க பையிங். ஸோ லாஸ்ட் வீக்ல 10,000 கோடி வந்து செல்லிங் எஃப்ஐ பண்ணாங்கன்னா இவங்க வந்து 20,000 கோடி கிட்ட பை பண்ணிருக்காங்க. இது வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு. அதே மாதிரி யூஎஸ் இந்தியாவுடைய ட்ரேட் டீல் இந்த பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பங்குச்சந்தை தகவல்களை நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும் நான் வந்து இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். உங்களுக்கு எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. ஸோ நான் சொல்ற இந்த லெவல்ஸை வச்சு நீங்க அப்படியே பிளைண்டா ட்ரேட் எடுக்காதீங்க. உங்களுடைய அனாலிசிஸை பாருங்க. இது என்னுடைய வியூ தான் சொல்லியிருக்கேன். நான் இந்த வந்து புல்லிஷா இருக்கும் மார்க்கெட்ல போய் பையணும் இல்ல பேரிஷ் மார்க்கெட்ல செல்லணும் எந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் நான் சொல்ல போறதில்ல. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு சொல்றேன். நீங்க உங்களுடைய டிசிஷன்ஸ் எடுங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அனலிஸ்டோ ஃபினான்ஷியல் அட்வைசரோ கிடையாது. ஸோ தேங்க்யூ.